ஹாய் ஆல். எம்ஆர்பி 2026 வருமா வராதா? இந்த கொஷின் தான் நமக்கு சினாப்ஸ் டீமுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்களுடைய இன்சைட்டை சொல்கிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2026 நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 3 months முன்னாடியே கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டுருவாங்க. ஸோ அப்போ எந்த நியூ அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. ஈவன் தோ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எம்ஆர்பிக்குங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன், ஒரு 1 year 6 month கோர்ஸ்லாம் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. எம்ஆர்பி சிலபஸ், நீட் சிலபஸ்ங்கிறது வேறு கிடையாது. நம்ம அந்த 19 சப்ஜெக்ட்ஸை தான் படிக்க போகிறோம். ஆனால் அந்த வே ஆஃப் ப்ரிப்பேரிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட்டுங்கிறது எப்பயுமே ஒரு பிஜி தான். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் நீட் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அன்லெஸ் ஒரு எம்ஆர்பிக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் வரட்டும். எப்படியும் அது ஒரு 1 month முன்னாடி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த 1 month டைமே மோர் தேன் எனஃப் டு ப்ரிப்பேர் ஃபார் எம்ஆர்பி. ஸோ நம்ம டீம்லேருந்தும் உங்களுக்கு சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு சிலபஸ்லாம் க்யூரேட் பண்ணி நம்ம சினாப்ஸ் டீம்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸஸ்க்கு பின்னாடி ஓடாதீங்க. உங்கள் நீட் பிஜி ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.